2026க்கான கூட்டணி அரசியலை வந்து தளபதி அவர்கள் இப்போவே தொடங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல் ஃபுல்லாக கதறிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் வந்து ரொம்ப பரவலாக பேசப்பட்டிருக்காரு. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக இஸ்லாமியர்களை திருப்பும் இந்த சித்து விளையாட்டு எடுபடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சி தலைவரான முஸ்தபா அவர்கள் வந்து சொல்லி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. என்னங்க அப்படின்னு கேட்டாக்கா, அதாவது திரு பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களையும் அதே மாதிரி ஆதவர்ஜன் அவர்களையும் சந்திக்கிறதுக்காக இந்த தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் முஸ்தபாவும் நபர்களும் போய் பார்த்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரம்ஜான் நோன்பு தொடங்குறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு தளபதி அவர்களை இன்வைட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்களை சந்தித்து எங்களோட ஆதரவு முஸ்லீம் லீக் ஆதரவு வந்து கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்னங்க திமுகவுக்கு எங்கள் ஆதரவு எதுவுமே கிடையாது அப்படின்னும் போது இனிமேல் நாங்கள் கொடுக்க மாட்டோம், இது வரைக்கும் எங்களுக்கு அவங்க சொன்ன எந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படலை, எதையுமே அவங்க பண்ணலை அப்படிங்கிறாங்க. முதல்ல திமுக என்னென்ன வாக்குறுதிகள் அப்படி கொடுத்தாங்க, ஏன் அதெல்லாம் நிறைவேற்றப்படலை, ரெண்டாவது இவங்க ஏன் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ். அதாவது தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் முஸ்தபா அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தரத்துக்கு ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுக்கு அவங்க வந்து நிறைய ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க. அதாவது அவர் வந்து பிஜேபிக்கு எதிரானவர், திமுகவுக்கு எதிரானவர்னு சொன்னது மட்டும் இல்லாமல் திரு தாஹிரா பானுவை மேடையில் சரிசமமாக அமர வச்சது, ரெண்டாவது கோயம்புத்தூர் பாபு அவர்கள் வந்து மாவட்ட செயலராக ஆக்குனது, இந்த மாதிரி வந்து முஸ்லீம்களுக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய காரணமாக நாங்கள் பார்க்குறோம். கண்டிப்பாக எங்களுக்கு இவர் வந்தார் அப்படின்னாக்கா நல்லது நடக்கும் அப்படின்ற அந்த ஒரு காரணத்தால் எங்கள் ஆதரவை நாங்கள் தெரிவிக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் திமுக வந்து எங்களுக்கு பல விஷயங்களை வாக்குறுதி கொடுத்தாங்க, இது வரைக்கும் எதையுமே நிறைவேற்றப்படலை, அதனால் எங்களுக்கு உண்மையிலேயே அவங்க மேலே இருக்க நம்பிக்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிஏஏ சட்டம் வந்து திரும்ப பெறப்படணும் அப்படின்னு சொன்னோம், அதுக்கு எந்த நடவடிக்கையுமே கிடையாது. வக்பு சொத்து வந்து எங்களுக்கு மீட்டு தரேன் அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே கிடையாது. எங்களுக்கு வந்து இட ஒதுக்கீடை அதிகப்படுத்தி தரேன்னு சொன்னாங்க, அதுக்கும் எந்த நடவடிக்கையும் கிடையாது. இத்தனைக்கும் அமரன் படத்தில் இஸ்லாமியர்களை இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு காட்சி இருக்கு, அதை நீக்கணும்னு சொல்லியும் கூட அதுக்கும் எந்த நடவடிக்கையும் கிடையாது. இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா இஸ்லாமியர்களை முதல்ல தடுத்தது யாருன்னா திமுக காரங்க தான் தடுத்துருக்காங்க. காவல்துறை தான் வந்து அவங்கள வந்து தடுத்துருக்காங்க, அங்கே அந்த ஊர் கலெக்டர் தான் தடுத்துருக்காங்க. இவங்க எல்லாமே திமுக காரங்க தான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, திமுக வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவுன்ற மாதிரி ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்காங்க, அதை நாங்கள் இனிமேல் நம்ப மாட்டோம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. சரி, ஏங்க நீங்கள் சீமானுக்கு ஏங்க ஆதரவு தெரிவிக்க மாட்டீங்க, சீமானு தானே இந்த மாதிரி இஸ்லாமியருக்காக பேசுகிறாரு அப்படின்னும் போது சீமான் அவர்கள் பேசுகிறாரு, அவர் பேசுகிற எதுவுமே வந்து ஒரு நிலைப்பாடு இல்லாத ஒரு பேச்சாக இருக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவாக முஸ்தபா அவர்கள் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளும் தரப்பில் இல்லை, அவரோட ஓட் பர்சன்டேஜ் குறைய போகுது, நீங்கள் 26 கூட பாருங்கள் என்ன ஆக போகுது அப்படின்னு அவர் சொல்கிற அந்த இக்கிலேயே தெரியுது அந்த நாம் தமிழர் கட்சியில் ஒன்று காலி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்து என்ன ஆக போகுது, எங்களோட இடஒதுக்கீடு எங்களுக்கான கோரிக்கைகள் வரணும்னா எங்களை ஆதரிக்கிற ஒரு நபரை தானே நாங்கள் தேர்ந்தெடுக்கணும், அந்த நபராக நாங்கள் தளபதி விஜய் அவர்களை பார்க்குறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க அவங்க. உண்மையிலேயே ஒரே ஒரு விஷயம் தான், மானமுள்ள தமிழன் மானமுள்ளவன் உப்பு போட்டு சோறு திங்கிறவன்லாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் நான் கேட்பேன். நான் உங்களுக்கு இஸ்லாமிய நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, எனக்கும் இருக்காங்க, ஆசிஃப் அலி, ஷேக் இசாத், எவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாரு கூடயும் நான் பழகும் போது இவன் முஸ்லீம்காரண்டா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோடையாக பழகுறீங்க. யோசிச்சு பாருங்க, அவனை பார்க்கும்போது மாமா மச்சான் தான் நம்ம பேசிப்போம் இல்லையா நம்ம. அப்போ எந்த அடிப்படையில் இவங்க இஸ்லாமியர்கள் இவங்க வந்தேரிகள்ன்ற மாதிரி நம்ம எந்த வகையில் சொல்கிறோம்னா எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் இது சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து ஒரு முஸ்லீம் நண்பர்கள் இருப்பாங்க அப்படின்னும் போது அப்போ ஏன் வந்து அவங்கள மட்டும் தனியாக பிரித்து பார்க்கணும்னு தெரியல. இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் பண்ணுறாங்க, இப்போ பிஜேபி பண்ணுறாங்கன்னா அது வேற விஷயம், அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இவங்கெல்லாம் பிடிக்காது. ஏன்னா சிஏஏ சட்டம் கொண்டு வந்ததே வந்து அவங்க தான் கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி வந்து இவங்கெல்லாம் வெளியில் ஏற்றணும் அப்படின்றதுக்காக. இதுக்கு வந்து நம்ம தரப்பு இந்த அரசாங்கம் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குது, ஏன் எதை பற்றியும் பேச மாட்டேங்குதுன்னா ஒரு பெரிய கேள்வி ஒன்று வருது. ஏன் இஸ்லாமியர்கள் வேற இந்துக்கள் வேறன்னு ஏன் பிரித்து பார்க்கணும்? ஏன்னா அவங்களுக்கான இடஒதுக்கீடு, அவங்களும் இங்கே இருக்க ஒரு நபர்கள் தானே, அவங்களும் நம்மள மாதிரி தானே, ஒரு ஹியூமன் பீயிங் தானே, அவங்க என்ன ஏலியன்ஸாக நான் கேட்குறேன். அவங்கள வச்சு ஏன் இந்த அளவுக்கு ஒரு அரசியல் பண்ணணும்னு ஒரு பெரிய கேள்வி எனக்குள்ளே வருது. அதாவது ஒரே ஒரு விஷயம் தான் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், திமுகவோட நாடகம் அம்பலமாயிட்டு வருது, சீமானோட நாடக கட்சி அப்படியே டோட்டலாக திவாலாகி காலியாக போகுது அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து அப்பா குப்பான்னு கதை ஓட்டிகிட்டு இருந்தார் நம்ம முதல்வர் அவர்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களும் ரொம்ப தெளிவாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க பேசுகிறது பூரா பொய் தான், இவங்க வந்து இஸ்லாமியருக்கு ஆதரவாக ஒரு விஷயம் பேசுகிறாங்கன்னா
பண்ணுறாங்கன்னா அது ஆதரவு இல்லை, அது ஒரு அரசியல் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுட்டாங்க. இல்லைனா பாருங்களேன், நீங்கள் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் வந்து இவங்க வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவாக தான் பேசியிருக்காங்க, யார் திமுக. அதுக்கு பின்னாடி இருக்க அரசியலை எந்த அளவுக்கு புட்டு அழகாக சூப்பராக இவங்களே சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அப்போ மக்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க நீங்கள். ஸோ மக்கள் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இந்த திமுக அரசாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அதில் என்ன அவங்களுக்கு ஒரு லாபம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக பார்க்குறாங்க. அது எல்லாருமே திங்க் பண்ணணும். நீங்கள் எந்த ஒரு கட்சியாக எடுத்துக்கோங்க, ஈவன் தமிழக வெற்றி கழகம் கூட ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா இது எதனால் பண்ணுறாங்க, இதனால் அவங்களுக்கு என்ன இருக்குன்றத மக்கள் சிந்திச்சாங்க அப்படின்னாக்கா இந்த அளவுக்கு ஒரு குழப்பமே கிடையாது. இந்நேரம் நம்மளை வந்து யாரும் அரசாட்சி பண்ண முடியாது, யாரும் நம்ம வரி பணத்தை பிடிங்கி அவங்க குடும்பத்தை வாழ வைக்க முடியாதுன்னு தான் சொல்லுவேன், வேற ஒன்றும் இல்லை. சும்மா வந்து உங்களில் ஒருவன் அப்படின்னு ஒரு ஷோ ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று திறந்து வச்சுக்கிட்டு அப்படியே கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லி ஒரு உருட்டு தள்ளிடலாம் அப்படின்னு மட்டும் இனிமேல் நினைக்காதீங்க. மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுக்கான ஆட்சியாக இல்லை அப்படின்னாக்கா மக்கள் தூக்கி போட ரொம்ப தயாராகிட்டாங்க அப்படின்றது இதில் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ 2026 தமிழக வெற்றி கழகம் 234 நிற்கிறதுக்கான சக்தி அவங்ககிட்ட இருக்குது. இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றத எந்த ஒரு கட்சியுமே சொன்னதில்லை, சொன்னது தளபதி மட்டும்தான். இப்போ முஸ்லீம் லீகோட ஆதரவு தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்குது அப்படின்னும் போது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி மற்ற கூட்டணி கட்சிகள் கூட பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு இல்லாமல் அப்படியே பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறது தாராளமாக தமிழக வெற்றி கழகம் சேர்ந்து அழகாக நீங்கள் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன்.